ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஹாய், என்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு எபிசோடில் ஒரு அக்கா பூ விற்கிறதுக்காக வந்திருப்பாங்க. பூ விற்கிறதுக்காக வந்த அந்த அக்காவோட நேம் என்ன, பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபர்ஸ்ட் கரெக்டான கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? அப்புறம் உங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குது? ஏன்னா பயங்கர வெயில்னால எப்படா மழை பெய்யும் அப்படின்னு காத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி லேசாக எங்கள் ஊரில் தூறல் போட்டுச்சு. சரி மழை பெய்யும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி வந்து மழை அப்படி போயிடுச்சு. ஸோ மழை இல்லாமல் வாய்க்கால், கிணறு, குளம் எல்லாத்துலேயுமே தண்ணி இல்லை. உங்கள் ஊரில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரியும் எங்கள் ஊர் கிராமம்தான். ஆனால் ஏப்ரல் மே மந்தில் தண்ணியே இருக்காது. தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ மழை பெஞ்சதுக்கு பிறகு உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக எங்கள் ஊரை ஒரு நாள் நான் சுற்றி காட்டுறேன். வாய்க்கால், கிணறு, குளம், அதுக்கு பிறகு வயல் எல்லாம் இருக்குது. எல்லாமே ஒரு நாள் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. யாருக்காச்சும் பர்த்டே இருந்துச்சுன்னா முதல் நாள் எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நெய்மோட கமெண்ட் பண்ணுங்கள். பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம விஷ் பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். இந்த கழுவி நான் இதுல இருந்தோடனே இடிக்கல்ல தூக்கிக்கிட்டு வரச்சலே நினைச்சேன். தியானன்னு நம்மள கொடுப்பாத்ததுக்காண்டிதான் வந்து இடிச்சுக்கிட்டு இருக்குதுன்னா. என்ன மக்கா? அந்த காலத்துல உள்ள பாட்டு இப்பே கொடி கட்டி பறக்கும். அந்த காலத்துல உள்ள பாட்டெல்லாம் இந்த ஆயா பாடுவாளா? கேட்டு பாரு இந்த ஆயாளு கிட்ட. ஆயா யாரு? உங்க அப்பா கல்யாணம் பண்ண போறானே இவதான் ஆயா. இரு, அவ பேர் உங்களுக்கு தெரியல. அது பிறகு என்னத்துக்கு ஆயான்னு சொல்லுதியா? அவ பேர் ஒன்னும் ஆயா கிடையாது. ஒண்ணு பிள்ளையே சொல்லுது ஆயா சித்தின்னு. அது பிறகு என்ன? இங்க பாருங்க, அவளுக்கு வாயில வரையல. அவளுக்கு வாயில செம்மையா நுழையாததுனால ஐலியா சித்தின்னு சொல்லியா? நீங்க நேத்தைக்கு பிறந்தவியலா? அவ பேர் அகல்யான்னு உங்களுக்கு தெரியாதா? ஏம்மா நான் நேத்தைக்கு பிறக்கலதான். ஆனா 10 வருஷத்துக்கு முந்தி அவளுக்கு பியாரு செல்லும் போல வாயில நுழைஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்ப நுழையலையே. குழந்தைய வயசானவியெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லுவா. அவ பெரியவியா? பிள்ளைக்கு வாயில நுழையல, வயசான கிழவிக்கு வாயில நுழையல. குழந்தை ஆயா சித்தின்னு சொல்லியது போல எனக்கு ஆயான்னு தான் வாயில வருது. அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு. ஆமா உன் மோளுக்கு என்னத்துக்காக ஆயான்னு பேர் வச்சிருக்க? வாயில நுழையது போல அனுஷ்கா, திரிஷா, நயன்தாரா இப்படின்னு வச்சிருக்கலாம்ல. அது எப்படி? இப்ப நீங்க சொன்ன பேரெல்லாம் உங்க வாயில நுழையும். என் பேர் அகல்யாங்கிறது உங்க வாயில நுழையல. ஏ ஐரா, உங்க அப்பனை கல்யாணம் பண்ண போறாளே உங்க சித்தி, இதுக்கு பேர் என்னவாக? ஆயா சித்தி. பிள்ளையே ஆயா சித்தின்னு சொல்லியா? பாட்டி வா வரனே இரு. என்ன பாட்டி சத்தம் மேல வரைக்கும் கேக்குது? நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்ன வரைக்கும் வீட்டு சத்தம் வெளியே கேட்காம நீங்க இருந்திருக்கலாம். வீடுனா எல்லோல சத்தம் கேட்கணும். ஏ செல்லும், நீங்க எல்லோலயே சத்தம் போடுதியா? செடி வெத்தில இடிக்கச்சல எல்லோல சத்தம் வரதான் செய்யும். எமக்கு சேர போட்டு இரு. அதுல எப்பவும் பார்த்தாலும் ஆஸ்பத்திரி ரூம் ஆஸ்பத்திரின்னு சொல்லிட்டு அலையதுக்கு. சரி பாட்டி. இந்த கிழவி அகல்யாவா ஆயான்னு சொல்லிச்சுது. நம்மள என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. அதுக்கு முந்தி நம்மளே இந்த இடத்த காலி பண்ணிடுவோம். இன்னும் இரு, எங்க ஓடிய? அண்ணி ஒரு வேலை சொன்னாவ, நான் அதை செஞ்சு முடிச்சுக்கிட்டு வரேன். வீட்டுல உள்ளவியெல்லாம் இதுல இருக்கச்சுல கூடி இருந்துகிட்டு கதை விடாம எங்க நழுவ பாக்க? என்னமா ஒரு மாசத்துல உன் மொபைல் இந்த வீட்டுல உள்ள பையலுக்கே கட்டி கொடுக்க போறேன். இப்படி நழுவ பார்த்தா எப்படி அம்மா? இல்ல வேலை இருக்கு, வேலையை முடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். அம்மா எங்க எஸ்கேப் ஆவியாவ? இங்க இருக்கா? என்ன பாட்டி இந்த வெத்தில இடிக்கிறத இன்னும் விட மாட்டியா போல? இதை இடிச்சு வாயில எல்லோல போடலனா வாய் நம்ம தான் இருக்கும் பாத்துக்கா. அது இருக்கட்டு, வீட்டுல உள்ளவியல ஒவ்வொரு ஆளையா இங்கே இருத்துதியா? எல்லாரையும் ஒன்னா இருத்தி என்ன கதை சொல்லதுக்கு போறீங்களா? ஆமா டீ வா. அப்படியே என்னமா கதை சொல்லி தந்து உன்னைய உறங்க வைக்கிறதுக்கு உனக்கு வயசு 4 கண்டியா? இல்ல பாக்கி வியலையெல்லாம் ஒவ்வொரு ஆளையா இங்கே இருங்கன்னு சொல்லுதியா? எல்லாம் அதான் கேக்கேன். வீட்டுனா ஆளுதெல்லாம் கூடி கூடி இருந்து பேசணும். இது வீட்டுல இத்தனை பேர் இருந்ததுக்கு பிறவைக்கா எல்லாரும் ஆளுக்கு உங்களுக்கு பாட்டுக்கு ரூமுக்குள்ள அடைஞ்சிருந்தியால்னா என்ன அர்த்தம்? வீடுனா இப்படிதான் இருக்கணும். நான் வெத்தில அடிக்கிறதுக்கு தான் வந்தேன். வந்த இடத்துல இந்த ஆயா இருக்கியா கண்டியா? ஆயா இங்க இருந்து ஸ்லேட் தேய்ச்சிக்கிட்டு இருந்தா. சரி அவளுக்கு கூடாலே இந்த கதை விடுவேன்னு பார்த்தா
ஏய் இப்ப எதுக்கு சிரிக்கிய? பாட்டி பேசியாவா நான் சிரிக்கேன்? இங்கரேம் தேவையில்லாம இப்படி பல்ல கட்டணும்னு வச்சுக்கான். சொல்லலாம் ஒவ்வொன்னா தட்டி கலத்திடுவான் பாத்துக்கான். அகல்யா, அத்தான் என்னத்துக்கு அவ இப்ப சிரிச்சா? பாட்டி என்னமோ பேசிக்கிட்டு இருக்காவ, அதுக்கு சிரிச்சா? அவ அதுக்கு சிரிச்சா? அவிய ஆயான்னு சொன்னதுக்கு சிரிச்சா? அதுக்குன்னு சொல்லிக்கிட்டே ஏன் கண்ணம்ன வச்சு ஏன் தங்கச்சியே பல்ல தட்டி கலத்திடுவேன்னு சொல்லுவியா? அத்தான் அவிய ஆயான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காவ. ஏமாக்கா நீ டாக்டருக்கு தானே படிச்சிருக்க. டாக்டர் பையன் உனக்கு தெரியாதா? பச்சை குழந்தைய வயசானவியெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிக்கிட்டே டா உன் மொவளா ஆயாச்சிட்டின்னு தான் சொல்லியா? எனக்கு அவ பியாரு வாயில வரையல, அதனால ஆயான்னு சொல்லியேன். இது ஒரு குத்தமா? நீ டாக்டர் தானே, நியாயத்தை நீயே சொல்லுப்பா. அகல்யா, பாட்டிக்கு வாயில வராததுனால தானே அப்படி கூப்பிடியாவ? அத்தான் வாயில வரையலன்னு சொல்லிட்டு ஆயான்னு கூப்பிடுவாங்களா? அதுக்கு உங்க தங்கச்சி உங்க பொண்ணு வேற பல்ல பல்ல கடிச்சிருக்காவ. எனக்கு மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப காதை மூடி வை. பாட்டி இதெல்லாம் நமக்கு தேவையா? இது உள்ளதான் சொல்லியேன். எனக்கு ஆயாதான் வருது வாயில. அவையோ அண்ணன் இருக்கிறதுனாலதான் கொஞ்சமாவது அமைதியா போறாவ. செய்தானே ஆவனா? எவ்வளவு தூரத்துக்கு அமைதியா போறான்னு நானும் பாக்கேன். மக்கா வரணும். நீ சாப்பிட்டியா? மாமா பாட்டி சாப்பிட்டேன். நம்ம ஒரே ஒரு மாசம் தான் என் கழுத்துல அத்தனுக்கு கையால தாலி மட்டும் ஏறட்டும். அது பிறவைக்கு இந்த வீட்டுக்குள்ள நீங்க யாரும் கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நான் சம்பவம் பண்றேன். இந்த ஒரு மாசமா எவ்வளவு தூரத்துக்கு ஆடணுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஆடிக்கிடுங்க. ஏண்டி மினி, நேத்து வரைக்கும் அமுக்குடி மாதிரி இருந்துகிட்டு இந்த கிழவிக்கு குடல சேர்ந்து என்னைய பார்த்தே சிரிக்கிறியா? கூட இந்த குட்டி குட்டிச்சாத்தான் வேற. வா இனிமே ஐலியா சித்தி போனதா அதுதானு. பாட்டி காஃபி. வெத்தில திணிய நேரத்துல காபி வேண்டாமக்கா, புறவு குடிக்கலாம். உங்க சாறு பொடிய காப்பி சூப்பரா தான் இருக்கும். அது எப்படி அகல்யா பியார வாயில வரையல, வேற எல்லா பியாரும் வாயில வருது இவளுக்கு. ஆனா வெத்தில போடலன்னா வாய் நம்ம நம்மன்னு சொல்லுமே. இதான் பிள்ளையும் கிடைக்கிது. ஐரா, நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மக்கா. வயசானவங்களுக்கு தான் டேஸ்டா இருக்கும். அப்போ பாட்டிமா காஃபி வேண்டாமா? இல்ல மக்கா எனக்கு வேண்டாம். இந்த ஆயாக்கு வேணுமோ என்னமோ கேட்டு பாரு. ஆயா யாரு? மினி, அண்ணே பாட்டி வாயா அப்படி கேட்கும் போது சிரிப்பு தான் வருது. வேணாம்லாம் சிரிக்கல, அவியல வச்செல்லாம் நான் சிரிக்கல. பாட்டிக்கு வாயில வரையில பத்தியா? ஆயா யாரு? புதுசா வந்திருக்க பியூட்டிக்கு என் பியாரு வாயில வரையிலையா, அதனால அகலியாங்கிற என் பியார ஆயான்னு மாத்திக்கிட்டாவ. இனிமே ஒவ்வொரு தடவையும் அவிய ஆயான்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு யாருன்னே கேட்காது, விளங்காது. அது பிறகு திருப்பியும் கேப்பியா ஆயா யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இனிமே இந்த பியூட்டி ஆயான்னு சொன்னாவல்னா அது என்னதான் போதுமா? ஏமா கோவப்படலமா, சந்தோஷப்படியும் போதுமா? அகல்யா உங்களுக்கு காஃபி. நீ மட்டும் என்னத்துக்கு அகல்யான்னு கூப்பிடியா? ஆயானே கூப்பிட்டுக்கா. இல்ல காஃபி வேணுமா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். மினி உனக்கு? இல்லக்கா எனக்கு வேண்டாம். எப்ப பார்த்தாலும் கிச்சன்லயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்குதியா? கொஞ்ச நேரம் இதுல இருக்கலாம்ல? இல்ல மினி எனக்கு உள்ள வேலை இருக்கு. வருண் சார் உங்களுக்கு காஃபி வேணுமா? குடு. இந்த குழவி எப்படா ஒளிஞ்சு போவான்னு இருக்கு. உட்காருங்க அக்கா, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு. பாட்டி சொல்ல, இந்த தடவை ஓட்டு போட்டியலாம்? ஆமா ஓட்டு போடாம இருப்பனா? அதெல்லாம் மொத ஆளா போய் ஓட்டு போட்டாச்சு. ஏமாக்கா ஐரா? அது என்ன இத்தனை பேர் இருக்காவ, அவ மடியில போயிருக்கா? சாரு பாவம் பாட்டி. சாரு பாவமா? அம்மா உங்களுக்கு தெரியாதுல, அங்க இருந்து நல்லே வீடு வந்து நம்ம சாருக்கால சாருவ அடிச்சு கொண்டு போவ பார்த்தாவ. அடிச்சு கொண்டு போவ பார்த்தாவலாம்? அம்மா பாட்டி சாரு பாவம் தெரியுமா? ஆகுபடுவே அப்பா எல்லாரையும் டிஷம் டிஷம் அடிச்சு போட்டாவ. உங்க அப்பா டிஷம் டிஷம் அடிச்சு போடுறதுக்கு அவன் என்ன போலீஸ்காரனா? டாக்டர் தானே. எங்க அப்பா டாக்டர் தான். ஆனா தப்பு செஞ்சா டிஷம் டிஷம் அடிச்சு போடுறான். அதுக்கு எதுக்கு டிஷம் டிஷம் அடிச்சு போடணும்? உங்க அப்பா ஆஸ்பத்திரியில தானே வேலை பார்க்கான். ஆஸ்பத்திரியில கொண்டு போய் 4 விஷ ஊசியை குத்துனா அவன பாட்டுக்கு போறானுவா. ஏமக்க வரணும். எவ்வளவு நல்ல பயலா இருந்த நீ இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டே. உன் உடம்பே நீ கெடுத்துக்கிட்டே காணாதுன்னு சொல்லிக்கிட்டே கண்டியா உன் குடி இப்ப எங்க கொண்டு விட்டுருக்குன்னு சொல்லிக்கிட்டே. குடிக்காம நல்ல பிள்ளையா இருந்திருக்கியானா இந்த ஆயாளுக்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம்ல. ஐரா சும்மா இரு, அப்படி சிரிக்கப்படாது. எமினி ஏன் குழந்தை ஆயான்னு அவிய கூப்பிட்டாவ தெரியாம சிரிக்குதேன். நீ என்னத்துக்கு சிரிக்கிய? எனக்கு சிரிப்பு வருது, நான் சிரிக்கேன். பாட்டிக்கிட்ட தான் நீங்க அப்பனா சொல்லணும். பாட்டிக்கிட்ட கேளுங்க ஏன் ஆயான்னு கூப்பிடுதியான்னு. பாட்டிக்கு வாயில வராததுக்கு சிரிக்கேன். உங்க பேர ஆயான்னு கூப்பிட்டதுக்கு நான் ஒன்னும் சிரிக்கல. அத்தான்
கேக்குது. என்ன கேக்குது? உங்களுக்கு கேட்டுனா இப்படி நீங்க அமைதியா இருப்பீங்களா? இனிமே என்ன செய்யணும்? அவ என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காவ. உங்க போக்குல நீங்க அமைதியா இருக்குதியா? உங்க பொண்டாட்டி இப்படி ஆயான்னு சொன்னா உங்களால ஏத்துக்கிட முடியுமா? முடியாது. அது பிறகு என்ன பாத்துக்கிட்டே இருக்குதியா? நாலு கேள்வி கேட்க வேண்டியதானே? இல்ல புரியல, நான் எதுக்கு கேட்கணும்? அதான் என்னமா ஒரு மாசத்துல நான் உங்களுக்கு பொண்டாட்டி என்னமா ஆவையில எல்லாம் அப்படி போறே. அப்பனா அது வரைக்கும் அவிய என்ன வியானாலும் அவமானப்படுத்துவாவ. நீங்க கண்டுக்கிடாம இருப்பியா? அப்படிதானே? அகலையா அவியலுக்கு வாயில வரையலாம், வாயில வராததுனால கூப்பிட்டியாவ. அது எப்படி வாயில வராது? எல்லாருக்கும் பேர வாயில வருது. வயசு ஆகும்போது அப்படிதான், முன்ன பின்ன அப்படிதான் இருக்கும். நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனான். இதா கூட அட்ஜஸ்ட் பண்ணாதவா என் பேரனுக்கு பொண்டாட்டியா? அதான் எல்லாம் ஒரு லிமிட் தான் பாத்துக்கிடுங்க. அகலையா வயசானவியலுக்கு அப்படிதான், சில பேர் வாயில நுழையும், சில பேர் வாய்க்குள்ள நுழையாது. பாட்டி நான் வேணா உங்களுக்கு வெத்தலை அடிச்சு தரவா? இல்ல அதெல்லாம் வேண்டாம். அம்மா சொல்லு. அவளுக்கு பேர அகல்யா, முந்தியெல்லாம் உங்களுக்கு செம்மையா தானே வாயில வரான். இருக்கிறது போல எனக்கு இப்ப வயசு இல்லடி அம்மா. முன்ன 50 வயசு 60 வயசு, இப்ப 70 75 வயசு ஆகும்ல. பாதி வார்த்தையில வாய்க்குள்ளே நுழையாதது போல பேர் உள்ள வச்சா நான் எப்படி கூப்பிடுறதுக்கு? ஆமா நாங்க பேசிக்கிட்டு இருந்தது உன் காதுக்கு எப்படி வந்தது? அது நான் கேட்டுக்கிட்டு தான் வரேன். கேட்டுக்கிட்டு வாரியா? சொல்லி தந்து கூட்டிக்கிட்டு வராவலாம். அண்ணி. என்ன அண்ணி? அதான் உங்க அம்மா அது பிறகு உங்க தங்கச்சி பிள்ளைகள் எல்லாம் வந்தாச்சுலாம். எல்லாரும் இங்கதானே நிக்காவ. ஜோசியரை கூப்பிட்டு ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாண தேதியை குறிச்சிட வேண்டியதுதானே? என்ன நீ நான் சொல்லியது சரிதானே? ஆமாமா, நீங்க அது பிறகு அன்னக்கிளி எல்லாரும் வரட்டும், ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாண தேதியை குறிச்சிடலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமாதான், நீங்க அதை பத்தி பேசாததை பார்த்து எங்க கல்யாணத்தை பத்தி நீங்க எல்லாம் மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். மறக்கலாமா? மறக்கலாம். மறக்கக்கூடிய சம்பவமா அது? மறக்கிறதுக்கு எங்களுக்கு கூட மெமரி லாஸ் இல்ல. அது எப்படி இந்த கிழவிக்கு மெமரி லாஸ் வரைக்கும் வாயில வருது? ஏன் பியார் மட்டும் வாயில வரையல? அதான் அம்மா, ஜோசியரை வர சொல்லி நல்ல நாளா பார்த்து குறிச்சிடலாம் எல்லாம். என்ன செய்யுது? வேற வழி இல்லையே. என்ன செஞ்சுக்கிட்டு போங்க. இத பத்தி எனக்கிட்ட ஒண்ணு கேட்காத. ஏன்னா இவளை எனக்கு பிடிக்கல. அம்மா எம்மா நீ அம்மான்னு சொன்னாலும் சும்மா இருங்கன்னு சொன்னாலும் என் வாயில இருந்து எப்பயும் இதுதான் வரும். என் பேரனுக்கு சரியான பொருத்தம் இவ கிடையாது. சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் இங்க இருந்திருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கான். வா போய் தேதியை குறிச்சாலும் சரி என்னத்தையாவது குறிச்சுக்கிட்டு கல்யாணத்தை நடத்துங்க. ஆனா ஒண்ணு சொல்லியமாக்கா, இந்த கல்யாணத்துல எனக்கு துளி அளவுக்கு கூட விருப்பம் இல்ல. அண்ணி, அதான் அம்மா என்ன செய்யுங்கன்னு சொல்லிட்டாவ எல்லாம். நல்ல நாள் பார்த்து ஒரு தேதியை குறிச்சிருவோம். சரி அண்ணி, அப்பனா நான் ஜோசியரை வர சொல்லிடுறேன். வியானே என்ன எப்ப எழுமனியா? இப்ப அப்பா வரையலனா ஊந்தி கீழே விழுந்திருப்பியா தானே? எப்ப எழுமன? உன்னை கண்டுக்காம விட்டுட்டு போயிட்டாளா? அப்பா தூக்கட்டா? இவன் இப்ப எந்திரிச்சான். எந்திரிச்சிட்டானா? இப்ப எங்க ஆளு வரையலனா அவன் கீழே விழுந்திருப்பான். சைடுல ஒரு தலைகாணியாவது வச்சுட்டு போயிருக்கலாம்ல. இவ்வளவு நேரம் செம்மையா தான் கடந்தா. நல்ல வேளை நான் வந்தேன். 6 மாசம் நான் 2 பிள்ளைங்கள பாத்துக்கிட்டேன். என்னமோ இவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரியே பேசுவாரு. அப்பா வியானே திருப்பி சொல்லு. அப்பா அப்பா சொல்லு, திருப்பி சொல்லு. பார்த்தல இப்ப அவன் அப்பா தானே சொன்னான். இவனை இத்தனை மாசம் பாத்துக்கிட்டது நான் ஏன் இப்படி அப்பா சொன்னான்? ஒத்துக்கப்படாது. வியானே இப்ப அப்பா தானே சொன்னான், கேட்டா இல்ல? அப்பா சொன்னானா? ஆமா, உனக்கு கேட்கலையா? வியானே திருப்பி சொல்லு. கேட்டா இல்ல? வியானே அப்பா அப்பா அப்பான்னு சொன்னதா? அப்பா அப்பா அப்பான்னுலாம் சொல்லல. ஏண்டி உன காது கேட்காதா? அப்பான்னு தானே சொன்னான். அப்பான்னுலாம் சொல்லல. பா பா பான்னு சொன்னான். இது பா பா பான்னு சொன்னான். பாபா பான்னு சொன்னானா? ஆமா, அவன் கோழியை பார்த்தா பா பா பான்னு தான் சொல்லுவான். இல்ல, அவன் அப்பா அப்பான்னு தான் சொன்னான். அவன் கோழியை நினைச்சுக்கிட்டு பா பா பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது கோழியை பார்த்தா தானே பா பா பான்னு சொல்லுவான். ஏடி பொறாம பிடிச்சவளே, இங்க எங்க கோழி வந்தது? சமாளி சமாளி. அது காது போனவளே, நல்ல கேளு. என் பிள்ளை நீ அப்பான்னு தான் கூப்பிடான். போயா, அவன் பாய்க்கு உள்ள காதை வச்சு கேட்டாலும் அப்பான்னு கூப்பிடல. அப்பான்னு தான் கூப்பிடுறான். அப்பான்லாம் கூப்பிடல. அவன் உறங்குறதுக்கு முந்தி நான் தான் போன்ல கோழி காட்டி கொடுத்தேன். போன்ல கோழி காட்டி கொடுத்தியா? ஆமா பரவே, அதனால தான் இப்ப பா பா பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உறங்குறதுக்கு முந்தி தானே போன்ல காட்டி கொடுத்திருப்பேன். இப்ப தானே என் பிள்ளை அப்பான்னு கூப்பிடுறான். அதான் அவன் அப்படிதான். அப்படிதானா? எல்லாத்துக்கும் 1 மணி நேரம் தாண்டி தான் ரியாக்ஷனே கொடுப்பான். ஆனாலும் வியானே,
உன்னை பெத்தவளுக்கு இவ்ளோ பொறாம இருக்கக்கூடாதுடா. பொறாம பிடிச்சு நொந்து நூடுல்ஸ் ஆயிருவா போல. நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஐயோ, உங்க அம்மா ஹரிச்சந்திரன் பரம்பரை. வியானே, உங்க அம்மைக்கு வாயில இருந்து பொய் வருமா? வாயை திறந்தாலே அப்படியே உண்மையாதான் கக்குவா. நம்ம என்னமா கொஞ்சம் கட்பாத்தி பாப்போமா? நீ என்னமா அப்பான்னு சொல்லி தங்கம்? தங்கம் கீழே இருக்க. என் பிள்ளையெல்லாம் தங்கங்கிற பேரை வச்சு கூடாதுங்க. டேய், ராத்திரி ஆயிட்டு நீ என்னமோ உறங்கலையா? இப்பதானே எந்திரிச்சான். இப்ப எந்திரிச்சாலாம் ராத்திரி ஆயிட்டுலாம். என்னமே என்னமோ உறங்கிதானே ஆகணும். வியானே, அப்பா காண்டி இன்னொரு தடவை அப்பா அப்பான்னு சொல்லி பாப்போம். இந்நேரத்துக்கு இவன் அடுத்த ஷிஃப்ட் தூக்கத்தை போடானுமே போட்டுட்டான். வியான், அப்பா. இந்த அப்பா. டேய், எந்திரிடா, இங்க பாரு, அப்பா சொல்லிக்கிட்டு உறங்க. ஹலோ. ஏண்டி, என்னடி செஞ்ச என் பிள்ளைய? அவன் அழகாட்டு அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் அப்பாவா சொன்னான்? பாபா பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். புடின், நான் அழகாட்டு அவன் அப்பா சொல்லும் போது போன்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பேன். நான் தான் சொன்னேன்ல, வியான் அவன் அப்பாயே போல. 1 மணி நேரம் தாண்டதுக்கு பிறகு தான் ரியாக்ஷன் இருக்கும். என்னடி? என்ன 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 ஓவியம் என்ன உந்தன் மீசை செய்யாததா? ஆமா, உனக்கு வேற பாட்டே தெரியாதா? எனக்கு இந்த பாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டேன் கண்டேன் நீரம் கண்டேன் கண்கள் ரெண்டில் தீ கண்டேன் இப்போதும் எப்போதும் நீ போதுமே உன் சுவாசம் இல்லாமல் நான் இல்லையே. ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? ஒரு புண்ணாக்க ஞாபகத்துல வரல. நீ வாடா மக்களே, தூங்கு. சாரி, எப்பதான் கவுக்குறது? அடுத்த கட்டத்துக்கு இறங்கிறேன். என் வியானி என்ன உறக்கம். அர்ஜுன் என்னமோ பிளான் பண்றா. இவ பிளானுக்கெல்லாம் மயங்கிறாத சொல்லிட்டேன். ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லன்னா பேசாம தூங்க வேண்டியது தானே. அது வியான் வேற தூங்கிட்டான். ஆமா, தூங்கிட்டான். ராத்திரி வேற ஆயிட்டு. ஏண்டி, உங்க அப்பா உன்னை பெத்தானா இல்ல செஞ்சானா? ஐயோ, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. சின்ன கிருங்காம இருக்கா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்னங்க பாக்குறியா? இவ அப்பனை நம்ம திட்டிக்கிட்டு இருக்கோம், இவ பல்ல கட்டிக்கிட்டு இருக்காளேன்னு தானே பாக்குறியா? நான் பிறந்த கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவே என்னையும் வேண்டான்னு தூக்கி போட்டுக்கிட்டு போனவர் தான் எங்க அப்பா. என்ன அனாதையா தவிக்க விட்டுக்கிட்டு போயிருக்காரு. அந்த மனுஷனை அப்பப்ப நீங்க திட்டியது ஏன்டா? இது கூட உங்களுக்கு என் மேல இருக்க லவ்வ தான் காட்டுது. கோட்டண்டி கோட்டம், பேசாம கடந்து உறங்கிறேன். சரி. ஏண்டி, உனக்கு தூங்குறதுக்கு வேற இடமே இல்லையா? இது என் ப்ராப்பர்ட்டி. எழுதி வச்சிருக்காவ பாத்தியா? பின்னாடி போட்டோ சொல்லுது. அது பிறகு தொட்டில கிடக்கானே, அவன் கூட ஒரு சாட்சி தான். ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா? அப்படியே எனக்கு கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். அப்ப கொஞ்சம் கூட ஊறட்டும். என்னடி, இந்த ஆளெல்லாம் ஒரு டாக்டரா? தெரியாதனமா கோவப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வாரி கட்டிக்கிட்டு போயிட்டேன். அதுக்கும் சொல்லிக்கிட்டு இந்த ரூம்ல இருந்த என் மொத்த போட்டோயும் தூக்கி எறிஞ்சி நல்ல வியான் கவின் போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருந்தான். இவ்வளவு நாள் ஆனதுக்கு பிறகு கூட பியாசனா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தோணவே இல்ல. இந்த ஆள்லாம் ஒரு டாக்டரா? அப்பாப்பா. ஏண்டி, நீ எங்க கடந்துகிட்டு யார திட்டிக்கிட்டு இருக்கன்னு தெரியுதா? ஏன் ப்ராப்பர்ட்டி தானே, நான் யார வேணாலும் திட்டுவேன், என்ன வேணாலும் பேசுவேன். அத கேட்க கூடியது ஏன் காது. இப்பெல்லாம் வியான் என்னக்கிட்ட ஒரு தம்பியோ தங்கச்சியோ வியானன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். என் பிள்ளை செம்மியா அப்பான்னு கூப்பிடவே ஆரம்பிக்கல. இவளுகிட்ட எப்ப தம்பியோ தங்கச்சியோ வேணான்னு கேட்டான்? ஏண்டி, உன்ன தெரியாம தான் கேட்கேன். அவன் எப்ப கேட்டான் தம்பி வேணாம் தங்கச்சி வேணான்னு? எல்லாம் உங்களுக்கு முன்ன வச்சா கேப்பான். ஏமா, அவன் என்னமோ செம்மியா அப்பானே கூப்பிடல. ஒரு தாய்க்கு தான் பிள்ளையோட பார்வைக்கு கூட அர்த்தம் தெரியும். ஐரா போனதுக்கு பிறகு கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவன். அப்படியா? ஆமா. அவனுக்கு அக்கா போதும், ஐரா அக்கா போதும். நாளைக்கு அவளை போய் இங்க கூட்டிக்கிட்டு வரேன். மொத கீழே இறங்குதியா? நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, இனிமே எப்பதான் மன்னிப்பியா? கெஞ்சு பத்தலாம், என்னமே நல்ல கெஞ்சு. என்ன? அது எப்படி நான் போனதுக்கு பிறகு என் பிறத்தாலே வந்தியலாம் மன்னிப்பு கேட்டு கெஞ்சி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு என்னைக்காவது நினைச்சலாம். இப்ப யார் தப்பு செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சாச்சுலாம் கெஞ்சு. ஏண்டா டேய், மாடு மாதிரி வளர்ந்திருக்காலாம். ஏய், இதுக்கு நீ பெருசா அனுபவிப்ப. உங்க எக்ஸ் வந்து சொன்னதுல இருந்து நான் உங்க பெருத்தாலே கெஞ்சிக்கிட்டு தானே தெரியும். பத்தல. கெஞ்சினது பத்தலடி, என்னமே கெஞ்சு. அட போயா. கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்ல. ஏடி, என்னடி மொத? இது ஏன் ப்ராப்பர்ட்டி. கெஞ்சுறதுக்கெல்லாம் வேற ஆளை பாத்துக்கிடுங்க. நல்லா இவ்வளவு இறங்கி வந்ததே பெருசு. குட் நைட். ஆமா, 6 மாசம் என்னை விட்டு பிரிஞ்சு கனடால இருந்தியே. 6 மாசத்துல எத்தனை தடவை என்ன மிஸ் பண்ணிருப்ப?
இப்படி யோசிக்கிறானா ஒருவேளை நிறைய தடவை மிஸ் பண்ணிருப்பாளோ? உன்ட்டதான். உண்மையை சொல்லணும்னா ம். ஒரு தடவை கூட மிஸ் பண்ணவே இல்ல. இது உங்களை நினைச்சாலே அப்படியே பத்திக்கிட்டு கோவம் தான் வரும். ஏன் என்னடி மொத? அப்புறம் என்ன பண்றது, உங்க எக்ஸ் தான் வந்து உண்மையை சொல்லிட்டாலே. இப்ப எனக்கு வேற வழி இல்லாம பரமையே சுத்திக்கிட்டு தெரியும். இப்ப அந்த சேசிக்கா மட்டும் என் கண்ணு முன்ன வந்து உண்மையை சொல்லாம இருந்திருக்கணும். இந்நேரத்துக்கு ஏன் பரத்தால குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு தெரிஞ்சிருப்பியா? ஆமாண்டி, எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல பாத்தியா? சத்தம் போடாம இருந்தியல்னா என் போக்குல நான் கடந்து உறங்குவேன். ஏண்டி உன் போக்குல கிடந்து உறங்கினா கீழே கிடக்க வேண்டியதானே? சரி, அப்ப பிள்ளைய தூக்கிட்டு நான் வெளியே ஹால்ல போய் கிடக்கேன். நீ ஒத்தையில போ. என் பிள்ளை என்னத்துக்கு தூக்கிட்டு போற? தாயில்லாமல் அவன் இல்லை. ச்சீ, குட் நைட். நிஜமாவே அந்த மனுஷன் இவ்வளவு பெத்தானா இல்ல செஞ்சானா? ச்சீ, லூசு. உன்னை என்னால எப்பவும் வெறுக்க முடியாது. 6 மாசம் நீ என் கூடால இல்லைனாலும் ஒரு நாள் கூட உன்னை வெறுத்தது இல்லதியா. உனக்கு வேணா இந்த 6 மாசமும் என்ன நினைச்சாலே கோவம் பத்திக்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா எனக்கு உன் மேல கோவம் இருந்தாலும், புரிஞ்சுக்காம போயிட்டாளேங்கிற கோவம் இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட உன்னை வெறுக்கலடி. இப்போ மட்டும் இல்ல, எப்போ என்னால உன்னை வெறுக்க முடியாது தியா. நீ வந்ததுக்கு பிறவைக்குதான் இந்த ரூம்ல இருந்து என் வாழ்க்கை வரைக்கும் வெளிச்சத்துக்கு வந்தது. அர்த்தமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுத்தவள நீதான். என் வாழ்க்கை அது பாட்டுக்கு போயிட்டே இருந்து காலையில ஆனா ஹாஸ்பிட்டல், அது பிறவைக்கு தங்கச்சி, இது மட்டும்தான் என் வாழ்க்கையா இருந்தது. எப்போ நீ வந்தியோ அது பிறவைக்குதான் எனக்காக நான் வாழ ஆரம்பிச்சேன். எப்போ உன்னை வெறுக்க மாட்டேந்தியா. ஆனா உனக்கு புரியணும், நீ என் வாழ்க்கையில இல்லைன்னா நான் அனாதை, நான் உன் வாழ்க்கையில இல்லைன்னா நீ அனாதை. எனக்கு நீ, உனக்கு நான், நமக்குன்னு வியான். இதுதான் நம்ம வாழ்க்கை. இதுக்கப்புறம் என்னை விட்டு பிரிஞ்சு போகணும், என்னை விட்டு தனியா போகணும் அப்படிங்கிற நினைப்பு உனக்கு எந்த சண்டையிலயும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் என்னதான் நீ நெருங்கி நெருங்கி வந்தாலும் பிடிச்சிருந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு போறேன். அது பிறவைக்கு எனக்கும் இது ஜாலியா தான் இருக்கு. என் பின்னாடி எந்த பொண்ணு சுத்தினாலும் எனக்கு கோவம் தான் வரும். தடவை ரசிக்கிறேன்னா அது என் பொண்டாட்டி நீ என் பின்னாடியே சுத்ததை பார்த்துதான். ஒரு தடவை சிரிச்சுட்டேன், அது பிறவைக்கு இப்படி எல்லாம் வரமாட்டேன். நான் தான் உன் பருத்தால சுத்த வேண்டியதா இருக்கும். அதனால நீ பருத்தால வார்தா நான் சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கவின் மனசுல எப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கும்? கவினுக்கு தனுனா சுத்தமா பிடிக்காதே. தனு எல்லார்கிட்டயும் பேசிய மாதிரி தான் கவினுக்கிட்ட பேசியவ. தனு மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்த மாதிரி இல்ல. ஆனா கவினுக்கு தனுனாலே பிடிக்காதே. அது பிறவைக்கு எப்படி? அந்த போட்டோ கூட வருண தான் நிச்சயதார்த்தத்துக்கு தனு போட்டிருந்த துணிதான். அததான் படமா வரைஞ்சு வச்சிருக்கான். அப்பனா ரோஹித்தோட தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கு பிறவைக்கு இவன் லவ் பண்றான். ஒருவேளை சும்மா தனு இவ்ளோ அழகா வரைஞ்சு வச்சிருப்பானா? தனுவ படமா வரைஞ்சு வச்சிருந்ததுனாலதான் கதவு பூட்டி பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு போறான் போல. சாரா, கடவுளை, சும்மாவே இவையெல்லாம் என் தம்பியை தப்பு தப்பா தான் பேசுவாவ. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா என்னென்ன பேச்சு பேசுவாவ, அதுவும் என் கண்ணு முன்ன வச்சு பேசுவாவளே. ஓய், என்ன ரொம்ப நேரமா என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் ஸ்டேஷன்ல இருந்து ரூமுக்கு வந்து குளிச்சுக்கிட்டே வந்தாச்சு. நான் உள்ள வந்ததையாவது கவனிச்சியா? இல்ல ரோஹித், ஏதோ டென்ஷன்ல இருந்தேன். கோவமா இருக்கியா? நீங்க ஆம்பளை, என்ன வேணாலும் பண்ணுவீங்க. உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாருங்க? நான் இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி தானே. அப்போ மேடம் அப்படியே வேலையெல்லாம் செஞ்சு பிச்சு உதறிடுவாவ. முத கையிடுங்க. யாண்டே? எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் ரோஹித், கையிடுங்க. சரிம்மா, சாரி. எதுக்கு? நானு அம்மா வீட்டுக்கு வந்த உடனே கத்துனாவலாம். ஸ்டேஷன்ல இருந்து வேற வந்தேன். அதான் அம்மா கத்துனதும் கவின் மேல கோவப்பட்டுட்டேன். நீங்க என் தம்பி மேல கோவப்படியது இது என்ன புதுசா? அவன் தப்பு செய்யாமலேயே அவனை திட்டதான் செய்வியா? சாரி சாரா, நானே அவனு கூட அனுப்பி விட்டுட்டு நானே அவனை தப்பா நினைச்சிருக்க கூடாது. அட விடுங்க, நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தியில இருந்தே இப்படித்தானே. உங்களுக்கு கவின்னா ஒரு இலக்காரம். அவன் மேல எனக்கு அக்கறை இல்ல, பாசம் இல்லன்னுலாம் இல்ல. ஆனா பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கச்சுல கோவம் தான் வரும். அது பிறவைக்கு எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கான். சும்மா பிள்ளைகிட்ட எல்லாம் பல்ல இழிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சு அந்த பொண்ணை லவ் பண்ணா கூட சரி, டான்னு சொல்லிக்கிட்டு இவன் பிறத்தாலே எல்லா பிள்ளைகளும் வாரதும். இவனே எல்லா பிள்ளைகளுக்கிட்டையும் பேசுவானா, என்ன வேணாலும் செய்வான். வார்த்தையை அளந்து பேசுங்க ரோஹித். சரி, ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னா இவன் ஓட்டம் பிடிச்சிருவான். அதுக்கு முதல்ல பழகாம இருக்கணும். சரி, இவன் பொண்ணுங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்லியா பேசியதுக்கே இவர் இவ்ளோ பேசியாரு. இதுல இவருக்கு தங்கச்சியே அவன் லவ் பண்றான்னு தெரிஞ்சதுன்னா என் தம்பி என்னென்ன பேச்சு பேசுவாரு. என்ன பேயறிஞ்ச மாதிரி இருக்க? ஒன்னும் இல்ல. ஒருவேளை உங்க தங்கச்சி ஏதாவது பையனை லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா?
என் தங்கச்சிக்கு தெரியும் அம்மா அப்பா அண்ணா 3 பேரும் எப்படிப்பட்ட பையனை விரும்புவாங்கன்னு தெரியும். லவ்வே பண்ணாலும் அப்படி ஒரு பையனை தான் பாப்பா. இப்படி நீங்க என் பரத்தால வரும்போது எங்க வீட்டுல உள்ளவையெல்லாம் கண்டிஷன் போட்டிருக்கலாம்ல. சாரா, எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி. எங்க வீட்டுல நானே என் தங்கச்சியை மட்டும்தான் உண்டு. நல்ல முறையில எங்க அம்மா அப்பா எங்க 2 பேரையும் வளர்த்திருக்காவ. என்ன மாதிரி என் தங்கச்சி மாதிரி கண்டிப்பா ஒரு பையனை வளர்த்திருப்பாங்க யாராவது. அவன் கையில தான் என் தங்கச்சியை பிடிச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி பொறுப்பானவனா இருக்கணும். ம். ஆமா, இதெல்லாம் என்ன திடீர்னு இப்ப நீ கேக்க? இல்ல சும்மா சும்மா என் தம்பியை திட்டிக்கிட்டே இருப்பியால அதான். நான் எப்போ திட்டுறது நியாயம்தான். நியாயமா தான் எப்போ திட்டுவேன். ஆனா இந்த தடவை அம்மாவும் கோவப்பட்டாவலாம். அதான் அவன் மேல தப்பே இல்லாம திட்டிட்டேன். சரி, நாங்க மாமா மச்சானுங்க. அப்புறமா போன் பண்ணி பேசி நாங்க சரி பண்ணிக்கிடுவோம். உனக்கு என்னமா பிரச்சனை? ஏன் முன்ன வச்சுதானே என் தம்பி எல்லாரும் திட்டினியா? அப்ப எனக்கு தான் வலிக்கும். என்ன காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கட்டா? என்ன கேட்கட்டா? ம். நான் நீங்க தானே கேட்டியா காலை விழுந்து மன்னிப்பு கேட்கட்டானு? ம். ஓய், கவினுக்கு மேல கோவப்பட்டது தப்புதான். நான் இன்னைக்கு நைட்டே அவனுக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்டீங்க போதுமா? ம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். என்கிட்ட நல்லா தான் பேசினான். ம். ஏதோ பேக் அவன் ரூம்ல இருந்துதான், அதை தந்து விட்டான். நீ அதை எடுக்கிறதுக்கு தானே போன. எடுக்காமலே வந்துட்டேன் ரோஹித். நான் அங்க போனதே கவினுக்கு தெரியாது. ஓ அப்படியா? அவன் வரதுக்கு தான் இருந்தான். நானும் அந்த நேரம் அங்க போனேனா, அதான் ஏன்டே தந்து விட்டுட்டான். ஏன் துரை இந்த வீட்டுக்கு வரமாட்டானோ? அவன் என்னைக்கு வந்தான் இங்க? சரி, கோவம் குறைஞ்சான். கொஞ்சம். நான் அவனை திட்டினாலும் சரி, அவன் என்னைய கலாய்ச்சாலும் சரி, அடுத்த நிமிஷம் நாங்க சிரிச்சு பேசிக்கிட்டு தான் இருப்போம். திருப்பியும் ஏதாவது கேனத்தனமா பண்ணுவான். அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல நின்னதை பார்த்தேன். கோவம் வந்து திட்டினான். இந்த மாதிரி ஏதாவது தப்பு செய்வான், திட்டுவேன். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நாங்க மாமா மச்சான் இல்லைன்னு ஆவாதுலாம். ம். சரி சாரா, நான் தனுவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ம். ஏண்டி என்னை இம்சை பண்றேன்? உன்னை மறக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால உன்னை மறக்க முடியல. மறக்கணும்னு நினைச்சதுக்கு பிறகுதான் உன்னை வரையவே ஆரம்பிச்சேன். நான் லவ் பண்ற பொண்ணா எப்படியெல்லாம் காதலிக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? எப்படியெல்லாம் பாத்துக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? என் காதலை எப்படியெல்லாம் தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன் தெரியுமா? ஆனா எல்லாம் எனக்குள்ளேயே புதைஞ்சு கிடக்கு. நீ எனக்கு உரிமையானவதான். உன்கிட்ட எல்லா உரிமையும் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு உரிமையே இருக்கு. ஆனா என்னால எடுத்துக்க முடியாது. சந்தோஷமா இருந்தேன். எப்போ என் லைஃப்ல நீ வந்தியோ அது பிறவையில இருந்து தனிமையை மட்டுமே விரும்பதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். நீ அத்தானோட தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கு பிறவைக்கும் உன்னை என் மனசுல இருந்து அழிக்க முடியல. என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது தனு. ஹலோ. சாரா சொல்லு. பேக் அதான் கொண்டு கொடுத்தாராம். ஆமா கவின், ரூம்ல தான் இருக்கேன். இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்க? கவின், நாளைக்கு காலமா வீடு வரைக்கும் வர முடியுமா? உன் வீட்டுக்கா? எதுக்கு? சும்மா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு. அதுக்கு எதுக்கு வீட்டுக்கு வரணும்? அங்கெல்லாம் வரலாம். ஏன்? சரி வரேன். மறக்காம வந்துரு. காலேஜுக்கு போனோம்னாலும் அதுக்கு முன்ன வந்துரு. சரி சாரா, வச்சுடுறேன். ம். சாரா எதுக்கு திடீர்னு வீட்டை கூப்பிட்டுருப்பா? எனக்கு இந்த வீடே பிடிக்காதுன்னு அவளுக்கு தெரியுமே. சரி, என்னன்னு போய் பாத்துருவோம். கவின் அத்தான். ஹாய் அத்தான். அத்தான் இல்லையா? உங்களுதான். வீட்டுல யாரும் இல்லையா? ஹலோ. என்ன பார்த்தா வீட்ல உள்ள ஆளை போல தெரியலையா? அத்தான் இல்லையான்னு கேட்டேன். அது சரி, எங்க வீட்டுக்கெல்லாம் வர மாட்டியலை. எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்குதியா? நான் ஆசைப்பட்டு ஒன்னும் வரல. சாரா கூப்பிட்டா அவளை பாக்கிறதுக்காண்டி தான் வந்தேன். போங்க சார் போங்க. உங்க அக்கா, அது பிறவிக்கு உங்க அத்தான் எல்லாரும் உள்ளதான் இருக்காவ. இந்த சிரிப்புக்கான அர்த்தம் தான் புரியல. ஏ தனு. அட கவினன் வா. அதான் ஸ்டேஷன் போயிட்டாரா? அம்மா கவினை தானே என்கிட்ட திட்டிக்கிட்டு தானே இருந்தாவ. ஆனா இப்ப ஆளை பார்த்தோன்னா நல்லா சிரிச்சு பேசியாவ. என்ன நடக்குது இந்த வீட்ல? என்ன கவினை, எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வரமாட்டேன், வீட்டுக்குள்ள எல்லாம் வந்திருக்க? அது சாரா தான் கூப்பிட்டா. சாராவை பாக்கிறதுக்காண்டி தான் வந்தேன் அத்தை. சரி சரி, அப்ப மேல துணி காய போடுறதுக்காண்டி போனா. அத்தான் உள்ள போயிருப்பான். நீ மேல போ, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். ஒத்தையில தான் வந்தியா இல்லன்னா அர்ஜுன் ஏதாவது வந்தானா? இல்லாத, நான் தனியா தான் வந்தேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் வான்னு கூப்பிட்டா. சரி கவின், நீ மேல போ, நான் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். இல்லாத, நான் வரும்போதே காஃபி குடிச்சுக்கிட்டு தான் வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணுமே குடிக்காம போனா எப்படி? நீ மேல போ, நான் வரேன். இதுல எது உண்மை? இது வரைக்கும் மாறி மாறி பேசினது உண்மையா இல்லனா இப்ப இதே நடந்துகிட்டது உண்மையா? சரி, உள்ள போய் பாப்போம். நம்ம வீட்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நமக்கே தெரியல. வா கவின். சாரா எங்க? யாண்டே, சாராவை பாக்கிறதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு வருவியா? இல்ல, என்னமோ பேசணும், கிளம்ப வா அப்படின்னு கூப்பிட்டா. மேலதான் நிக்கா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சாரி கவின், தனுவை உன் கூடாலேயே விட்டுட்டு நானே அனுப்பிட்டு நானே அப்படி சந்தேகப்பட்டிருக்க கூடாது. பரவாயில்லதான். நீங்க பண்றது புதுசா என்ன? எப்பயும் என்னை பத்தி இப்படித்தானே பேசுவியா? ஃபர்ஸ்ட் டைம் மன்னிப்பு கேக்குறியா? அதுக்கு காரணம் தான் தெரியல. சரி, நான் போய் அக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. என்னடா நீங்க நிக்க?
அண்ணே எனக்கு ஒண்ணுமே புரியல. நீயா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் மாறி மாறி அத்தானை திட்டிக்கிட்டு தானே இருந்தியா? இப்ப அம்மாவா சிரிச்சு உள்ளவா காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லியாவ. நீயே மன்னிப்பு கேக்க. ஒண்ணும் இல்ல தனு, நான் தான் அவசரப்பட்டுட்டேன். இந்த விஷயத்துல என் மேலதான் தப்பு. நானே அனுப்பி விட்டுக்கிட்டு நானே சந்தேகப்பட்டிருக்க கூடாதுல்ல. தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்கணும், அதான். ஓ சரி நீ சென்னை கிளம்பு, நானே உன்ன காலேஜ்ல கொண்டு விட்டுறேன். வேண்டாப்பா வேண்டாம், நான் பஸ்லயே போயிடுறேன். நீ காலேஜ் கொண்டு விடுறேன்னு சொல்லி பைக் பஞ்சர் ஆகி. எப்பா வேண்டாப்பா, நானே பஸ்ல போயிடுறேன். சரி சரி. இந்த சக்கரை டப்பா எங்க வச்சேன்? இதுல எங்கேயோ தானே காலமா காஃபியை போட்டுக்கிட்டு வச்சேன். அம்மா நீ என்னம்மா காலேஜ் கிளம்பலையா? என்னம்மா அவனுக்கு பைக்ல போலான்னு காத்துட்டு நிக்கிறியா? ஆமா இப்பதானே சந்தோஷமா காஃபி போடுறதுக்கு வந்தியா? அதுவும் கவினத்தானுக்கு. ஆமா அவனுக்கு காஃபி போடுறதுக்கு தான் சக்கரை டப்பாவை தேடிக்கிட்டு இருக்கேன், காணையில. பிறகு திட்டிக்கிட்டே இருக்குதியா? ஆமா நீ அவன் பைக்ல வந்தா எனக்கு பிடிக்கல, அதுக்கும் சொல்லிக்கிட்டு அவன் உன் அன்னைக்கு தம்பி வீட்டுக்கு வந்திருக்கான், கவனிக்காம விட முடியுமா? சரி சக்கரை டப்பாயை பாத்தியா? சென்னை கிளம்பு, பஸ்ல போ, இல்லன்னா அவன் கொண்டு விடுவான். அவனுக்கு வண்டியில வரதெல்லாம் இதான் கடைசியா இருக்கான்னு பாத்துக்கான். சரிம்மா. இந்த வீட்டுல இருக்கையில புரிஞ்சுக்கிடவே முடியல.